ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் துளசி கல்யாணம் ப்ரொசீஜர் ப்ளஸ் வந்து துளசி கல்யாணத்துக்கு நெல்லிக்காயில் விளக்கேற்றுவோம், அது எப்படி பண்ணுறது, ப்ளஸ் வந்து துளசி கல்யாணத்துக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். துளசி கல்யாணம் நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணுறோமோ இல்லையோ, பட் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம துளசி வச்சுருக்க பிளேஸை ஏரியாவை வந்து நம்ம நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அதனால் துளசி மாடமை வந்து நல்லா இருக்கிற பிளேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அங்கே வந்து ஒரு மா கோலமோ இல்லை அரிசி மாவில் ஏதோ கோலமோ அந்த மாதிரி போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம வச்சுருக்க துளசி மாடத்துக்கு பின்னாடியோ இல்லை துளசி செடிக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி அம்லா செடி, அதாவது நெல்லிக்காய் செடி வைப்பாங்க. இல்லைனா சாலிகிராமன்னு சொல்லிட்டு கல் இருக்கும், அது வைப்பாங்க. இல்லைனா நம்ம சிம்பிளாக வந்து கிருஷ்ணரோட படமோ இல்லை வந்து சிலையோ ஏதாவது இருந்ததுன்னா அது வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம துளசிக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா துளசி செடிக்கு பக்கத்தில் வந்து நெல்லிக்காய் செடி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு கிருஷ்ணரோட படம் இருந்தால் கூட நீங்கள் நம்ம வச்சு அதுக்கும் துளசிக்கும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம். துளசி செடிக்கு இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம், பூ, மாலை எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நெல்லிக்காய் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த நெல்லிக்காயில் இருக்கிற டாப் பார்ட்டை வந்து நம்ம கத்தி வச்சு நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஸோ அந்த உள்ளே வந்து சீடு தெரிகிற வரைக்கும் நம்ம மேலே இருக்கிற டாப் பார்ட்டை நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த டாப் பார்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து நெய் ஊற்றி தான் நம்ம பண்ணணும். எண்ணெய் இல்லை, நல்லா நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு பஞ்சு திரியை வந்து நெய்யில் டிப் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு கூட கிடைக்கிது. சில்வர் கடையிலலாம், வெள்ளி கடையிலலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நெல்லிக்காய்க்குனே வந்து ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம டைரெக்டாக அந்த ஸ்டாண்டில் வச்சு கூட நம்ம வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு அகல் விளக்கு இருந்ததுன்னா அகல் விளக்கு மேலே கூட நீங்கள் வச்சு வைக்கலாம். ஸோ தட் வந்து அது சாயாமல் அது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த விளக்கு வந்து எரியும். அதுக்காக தான். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பஞ்சு திரியை நெய்யில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து விளக்கு ஏற்றிட வேண்டியதுதான். நெல்லிக்காய் விளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷம். நம்ம வந்து துளசி கல்யாணத்துக்கு தான் இல்லாமல் நம்ம நார்மல் டேஸில் கூட, அதாவது நம்ம கார்த்திகை மாதத்தில் வர இந்த நார்மல் ஹோல் மந்த்துமே நம்ம வந்து நெல்லிக்காய் விளக்கு ஏற்றலாம். நவகிரக தோஷம் இருந்தாலோ இல்லை வந்து ரொம்ப நாளாக திருமண தடை ஏற்பட்டு அது மாதிரி தடை இருந்தாலோ இல்லை குழந்தைய வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க கூட, அண்ட் வந்து ஜாபு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா கூட, ஸோ நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காய் விளக்கு ஏற்றுறதுனால அந்த தடையெல்லாம் நீங்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி துளசி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒரு துளசி பிளான்ட் இருந்ததுன்னா அப்புறம் வந்து ஒரு கிருஷ்ணர் சிலையோ இல்லை படமோ ஏதோ ஒன்று வச்சு கூட நம்ம ஒரு வெரி சிம்பிளான ஒரு மெத்தடில் கூட நம்ம துளசி கல்யாணம் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் துளசி கல்யாணம் நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்பவே நல்லது ஃபேமிலிக்கு துளசி கல்யாணம் பண்ணுறது. அண்ட் துளசி பிளான்ட் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு துளசி செடி எப்படி நம்ம வளர்க்குறது, அதோட ப்ரொசீஜர் என்ன, துளசிக்கு எப்படி பூஜை பண்ணுறது எல்லாமே நான் வந்து அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். துளசி கல்யாணத்தப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம், அதாவது இந்த விளக்கை ஏற்றிட்டு நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லணும். ஸோ அந்த ஸ்லோகத்தோட லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்லோகம் சொல்லிவிட்டு நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சக்கரை பொங்கலோ இல்லை வந்து அவலில் வந்து ஊற வச்சு அதில் வந்து வெல்லம் அண்டு வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு கூட நம்ம வந்து நைவேத்தியமாக பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி கூட நம்ம வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ ரொம்ப கிராண்டாக பண்ணலைனாலும் சிம்பிளாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு துளசி கல்யாணம் பண்ணலாம். நெல்லிக்காய் விளக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் நெல்லிக்காய் விளக்கு இந்த ஹோல் கார்த்திகை மாதத்துக்கும் ஏற்றுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு வந்து இந்த சில்வர் ஸ்டாண்டோட லிங்க்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நவம்பர் 13 நமக்கு வந்து ஏதோ பீரியட்ஸோ இல்லை நம்மளால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சுனாக்க நம்ம வந்து ஸோ விட்டுற வேணாம். நெக்ஸ்ட் வீக்கில் கூட இந்த ஹோல் கார்த்திகை மாதத்தில் என்றைக்கு வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து துளசிக்கு அட்லீஸ்ட் துளசிக்கிட்ட விளக்காது ஏற்றி வச்சு நம்ம அன்றைக்கி பூஜை பண்ணலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.